அதனால்தான் இந்த ஞான குருவை முழுமையான குருவாக நாம் எடுத்துக்கணும். இந்த குரு என்பவர்கள் இந்த பள்ளிக்கூட நாட்களில் நமக்கு இந்த ஆனா ஆவண்ணா இந்த காஞாச்சா உயிரெழுத்துக்களை கற்றுக் கொடுக்கும் இவர்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கனால், இவர்கள் ஒரு அடிப்படையான எழுத்துக்களை நாம் படிப்பதற்கான அந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் ஒரு காரண குருவாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையான குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாழ்க்கையின் முழுவதற்கும் ஒரு 1வது வகுப்பில் நம்ம 12வது வகுப்பு வரைக்கும் படிக்கிறோம். அவர் வாழ்க்கை முழுவதற்கான எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லி கொடுத்துருவாரா அப்படின்னால், அந்த வாத்தியாருக்கே, அந்த பாடம் நடத்துகிற வாத்தியாருக்கே நிறையா விஷயங்களை இந்த ஞானகுரு தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி வாழ்வது, எப்படி இருப்பது, எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எது கடமை, எது பாவம், எது புண்ணியம், எப்படி நீ மேல்நிலையை அடைய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி உணவு உண்ண வேண்டும், எதெல்லாம் தர்மம், இவ்வளோ போதனைகளும் சொல்லணும். இன்னும் கேட்க போனால் ஞானகுரு என்பவர் சமைக்கிறதுக்கும் கற்றுக் கொடுப்பார். எதை சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பார். A to Z. அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒரு நண்பனாகவும், ஒரு தாயாகவும், தந்தையாகவும், ஒரு தமக்கையாகவும், எல்லாமாகவும் ஒரு இப்படி இருக்கிற ஒரு ஆள் தான் அப்படி இருப்பவரை தான் நம் ஞானகுரு, உண்மை குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மள்கிட்ட இருக்கிற இருள் தன்மையெல்லாம், நம்மள்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை எல்லாம் யார் அகற்ற சொல்லி கொடுக்குறார்களோ அவர்கள்தான் நமக்கு உண்மையான குரு. அது மட்டும் அல்லாமல் இந்த உயர்ந்த நிலையான இந்த முக்தி நிலையையும் சொல்லித்தர ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு இல்லையா? இதை விட இந்த உலகத்தில் நமக்கு வேறு எதுவும் இல்லை என்று தான் சொல்லணும். ஆனால் யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இது மிக உயர்வாக இருக்கும். யோகத்தை பற்றியே தெரியாதவர்களுக்கு, அவர்களுக்கும் வாழ்க்கை முறையை எளிமையாக வாழ்வதற்கு, நிம்மதியாக வாழ்வதற்கான விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்பவர் தான் இந்த உண்மையான இந்த ஞானகுரு என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த குருநாதர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லி கொடுக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் நீங்கள் அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இருளில் இருப்பாங்க. அவர்களும் பாவம் புண்ணியம், நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் சார்ந்தே தான் இருப்பார்கள். ஆனால் இந்த ஞானகுரு என்பவர் அவர்கள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பார்கள். அதனால தான் சில பேர் இறைவனை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோழனாக இறைவனை எடுத்துப்பாங்க, ஒரு குருவாக எடுத்துப்பாங்க. இப்படி பல சித்தர்கள் அதை மாதிரி சில நாயன்மார்கள் அப்படி பாவிப்பது உண்டு. இப்போ நாயன்மார்களை பொறுத்தவரையிலும் அதில் நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். சில சர்ச்சையான விஷயங்கள்லாம் விட்டுடணும். எந்த உலகத்தில் எந்த சர்ச்சையான உண்மைக்கு ஒவ்வாத விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுடணும். எதெல்லாம் நல்லது இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். எதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், இது எனக்கு முரண்பட்டது அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம எதிரி இருக்கான் இல்லையா, நம்ம எதிரிட்ட கூட ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அவன் நம்ம ஒரு நமக்கு ஒரு துரோகம் செய்வான். ஆனால் அந்த துரோகத்தையும் அதற்குள் ஒரு உண்மை இருக்கும், அதற்குள் ஒரு நன்மை இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு நாம் முன்னேற வேண்டும். அப்படி தான் நம்ம இந்த மனித இனம் அப்படி தான் வாழணும். இது மட்டுமல்லாமல் அறம் சார்ந்து நம்ம மூதாதையர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தான் யோகம், இந்த ஞானம் இதை சார்ந்து நம்ம வாழுகிறோம். ஆனால் கிராமங்களில் வசிக்கும் சில மூதாதையர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிலை வழிபாடை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. ஞானம்னா என்னன்னு தெரியாது, யோகன்னா என்னன்னு தெரியாது. இந்த கையும் காலையும் அசைக்கிறாங்களே அதுவான்னு கேட்பாங்க.
அப்போ ஒன்றும் தெரியாத நிறைய நபர்கள் இருக்காங்க, அறியாமையில் நிறைய பேர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவர்களும் சில தர்மங்களை செய்வார்கள். இன்னும் கேட்க போனால் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா திண்ணைன்னு ஒன்று கட்டி வச்சுருந்தான். அப்போ வந்து லாட்ஜி அதை மாதிரிலாம் கிடையாது. அதனால் திண்ணைன்னு ஒன்று கட்டி வச்சுருந்தான். அதில் ஃப்ரீயாக படுத்து தூங்கிட்டு போகலாம். சில நேரங்களில் சில வீடுகளில் வெளியில் பார்ப்பாங்க, திண்ணையில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. பார்த்துட்டு அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான், சாப்பிட்றீங்களான்னு கேட்டு சாப்பாடு கொடுத்துட்டு தான் அப்புறமா போய் அவங்க சாப்பிட்டுட்டு படுப்பாங்க. அப்படி ஒரு அறம் சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே இந்த அமாவாசையில் காக்காய்க்கு சோறு வைக்கிற விஷயம், இந்த விரதம் இருந்தால் சோறு வைக்கிற விஷயமெல்லாம் எதற்காகனா தர்ம சிந்தனையை உங்களுக்குள் புகுத்துவதற்காக செய்யப்பட்டது. நிறைய பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா, இந்த கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா, அவங்க சில கணவர்கள் வெளியூருக்கு போயிடுவாங்க. சில பேர் ஜாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு அந்த உணவுப் பொருள்களை வாங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடும். ஆனால் அந்த பக்கத்து வீட்டிலேருந்து அந்த அம்மா குழம்பு வச்சு எடுத்துகிட்டு கொடுக்கும். சரி, அது வந்தவொடனே நீ சமைச்சு எனக்கு கொடு, இப்போ என்ன அதனால் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாங்க. ஒரு யதார்த்த குணம், ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு குணமெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த சொந்த பந்தங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாமா பொண்ணு, மச்சான் பொண்ணு, பையன் அப்படிலாம் பார்த்திங்கன்னா அவர்கள் கல்யாணம் பண்ணக்குள்ளே இவங்களும் நகையை கொடுத்துலாம் உதவி பண்ணுவாங்க, பணம் கொடுப்பாங்க. சரி, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்குள்ளே நீ கொடு அப்படின்ற ஒரு கொடுத்து வாங்கும் வழக்கம் எல்லாம் அந்த காலத்தில் யதார்த்தமாக கள்ளங்கபடம் இல்லாமல் இருந்தது. இந்த காலத்திலலாம் கொடுத்த கடனே கொடுக்க மாட்டான். ஒரு உதவின்னு நம்ம செய்கிறத அவன் நீ எப்போ கொடுத்த அப்படின்னு கேட்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. அதனால் இப்போல்லாம் கடன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எழுதி வாங்கிக்கணும். கடங்கிறத கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் சித்த வித்தியார்த்திகள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களால் முடிஞ்சால் ஒரு உதவியை பண்ணுங்கள். அவன் பணம் கேட்க வரேன்னா, என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது, இதோட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு கொடுத்துருங்க. ஒரு 5000 10,000 கொடுத்துட்டு விட்டுடுங்க. இந்த லட்சக்கணக்கில் நிறைய பணத்தை கொடுப்பது, கடன் வாங்கி கொடுப்பது, இதை மாதிரியான தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்களேயானால் அவர்கள் உங்களை மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம முன்ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். ஆனால் காலம் நிறைய நேரங்களில் இப்படிலாம் இழுத்து கொண்டு போய் விடுவது என்பது இயல்பாகவே உள்ளது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நல்லவனாக ஒரு மனிதன் இக்காலத்தில் வாழ்ந்தாலே அவனை என்ன சொல்வார்கள்னா, பிழைக்க தெரியாத மனுஷன், அவன் வாரி வாரி இறக்கிறான், இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவான். அவனை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த கூட்டம். ஆனால் அந்த காலத்திலலாம் அப்படி கிடையாது. இப்போ அதிகமாக ஒருத்தவங்களுக்கு விளைஞ்சிடுச்சு அப்படின்னா, நெல் விளையாத ஒருத்தவங்களுக்கு ஒரு மூட்டை 2 மூட்டை கொடுக்கறதுங்கிறது வழக்கமாக இருந்திருக்கு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் யாருன்னே தெரியல. அவங்க ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு வராங்க, உங்கள் வீட்டுக்கு 2வது வீட்டில் தான் நான் இருக்கேன், அப்படியா நான் பார்த்ததே இல்லைம்பாங்க. அப்படி ஒரு தொடர்பு இல்லாமல் ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த காலத்திலலாம் அப்படி இல்லை. மூதாதையர்கள்லாம் உங்களுக்கு காக்காய்க்கு சோறு வைக்கிறது, ஒரு இலையில் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுங்க, அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த சாப்பாடு கொஞ்சம் வச்சு தான் இலையில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வகையில் இப்படி சொல்லுவாங்க, சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிற விதம். ஆனால் இது 2த்தையுமே செய்யணும். இப்போ சாப்பாடு கொஞ்சம் வச்சு இலையோடு கொண்டு போய் போட்டால் தான் அப்போ இருக்கிற மிருகங்கள், நாய், அதை மாதிரி சில மிருகங்கள்லாம் அதை சாப்பிடும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இருக்கான்னா அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ நாயெல்லாம் ஜாதி நாய், இந்த நாயை அந்த நாயின்னு சொல்லிட்டு அந்த நாயெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு சாப்பாடு வாங்கி போடுறான். பெத்த அம்மாவுக்கு சாப்பாடு போட மாட்டான், நாய்க்கு உயர்ந்த மாமிசங்கள்லாம் வாங்கி போடுற வழக்கம் நம்ம ஆளுங்கள்ட்ட இருக்குது. பெட் அனிமல் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே செய்யறதில்லை. செய்யாமல் அதை மாதிரி இருக்கும் விதமெல்லாம் இந்த காலத்தில் நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் நம் மூதாதையர்கள்
இந்த அறம்னா என்னன்னு தெரியாமலே, அந்த தர்ம சிந்தனைனா என்னன்னு அதை பற்றி விளக்கம்லாம் பெருசாக தெரியாமலே இந்த அறத்தையும் தர்மத்தையும் வளர்த்துருக்காங்க. ஏதாவது ஒரு சொத்தை விற்கிறாங்கன்னு வச்சுங்க, சொத்தை விற்கக்குள்ள உன் தங்கச்சிக்கும் பங்கு கொடுன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போயினாலும் உங்கள் அக்காவுக்கு பங்கு கொடு, அவளுக்கும் ஒரு பாகம் ஒதுக்கணும்பாங்க. நிலத்தில் விளையக்குள்ள, அரிசி விளையக்குள்ள அவளுக்கும் ஒரு பாகம் ஒதுக்கி வை, அவள் வாங்கினாலும் வாங்கினாலும் அவளுக்கு தேவைப்படுறப்ப செய்யணும் அப்படின்லாம் ஒதுக்கி வைக்கிற ஒரு அறம் சார்ந்த விஷயங்கள்லாம் மூதாதையர்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்ங்கிறது குறைவு. இதை தாண்டியும் நிறைய விஷயங்களை நம் மூதாதையர்கள் அறம் சார்ந்து நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த காலத்திலலாம் லிஃப்ட்டு கேட்டாலே ஏற்றிட்டு போக மாட்டான். ஆனால் அந்த காலத்திலலாம் அப்படி கிடையாது. ஒரு மாட்டு வண்டியில் ஒருத்தன் போகிறான் அப்படின்னால் அவன் போக்குள்ள அந்த வழியாக யார் யாரெல்லாம் போகிறாங்களோ 10 வீட்டுக்கு சொல்லிட்டு போவான். யார் யார் வரீங்களோ வாங்க, இந்த இடத்துக்கு நான் போகிறேன், அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை இறக்கி விட்டுருன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போகிற ஒரு வழக்கம் இருக்குது. வழியில் போகிறவங்களெல்லாம் ஏன் நடந்து போகிறீங்கன்னு வண்டியில் ஏற்றி அந்த இடத்துல கொண்டு போய் விடுற வழக்கெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றளவிலும் சில நல்ல மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் லிஃப்ட்டு கேட்டால் கூட கொடுக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில் இந்த மனித கூட்டம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறது ஏமாத்துறவன்லாம் இருக்கான், லிஃப்ட்டு கட்டி ஏமாத்துறவன்லாம் இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இதற்கெல்லாம் காரணம் எது அப்படின்னா இந்த பேராசை, இந்த பணம் தான். இந்த பணம் தான் இந்த உலகத்தையே கெடுத்திருக்கு. பணத்தின் மேல் நம்மை ஆசைப்படுவதை விடுத்துவிட்டு அந்த பணத்தின் மீது வெறுப்பை காமிக்கும். நமக்கு உணவு தான் அத்தியாவசிய தேவை. இந்த பணங்கிறத பெருசாக நம்ம வித்தியார்த்திகள் மதிக்கக்கூடாது. ஆனால் அப்படியெல்லாம் இருப்பது என்பது மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் தான் சாத்தியம். அதை அவங்க உயிர்கொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றளவில் அப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க, ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. காசை கையாலே தொடாத சித்தர்கள் மகான்கள்லாம் இருக்கிறாங்க, இருந்திருக்காங்க. அதை பற்றி பணத்தை பொருட்படுத்தவே மாட்டாங்க, பெருசாகவே நினச்சிக்க மாட்டாங்க. இப்போ என்னை சார்ந்து ஒரு விஷயம் இருக்குது. பணமெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே போட்டுருவோம். அதை ஒரு பெருசாகவே பொருட்டாகவே நினச்சிக்க மாட்டோம். அப்போ வீட்டில் இருக்கிற சில பேர் என்ன சொல்லுவாங்க, பணத்தை நீ மதிக்கவே மாட்டீங்க, மதிக்காதனால தான் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவார்கள். பணம்ங்கிறது ஒரு தொடர்புக்கான ஒரு விஷயம் தானே. ஒருத்தவங்களை ஒரு தொடர்பு படுத்திப்பதற்கும் அது ஒரு பொருளை வாங்குவதற்கும் உள்ள விஷயம் தானே. ஒரு பண்டமாற்றுதல் முறையை அப்படியே பணமாக மாற்றி வச்சுருக்கோம், அவ்வளோதானே. அதுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் எதுனால் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உத்தமன், இந்த ஜீவன் தான் நம்மளை கடவுளாக மாற்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னால் இந்த ஜீவனுக்கு தான் இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் எது அப்படின்னால் அது எது அது அப்படின்னால் இந்த ஜீவனும் அந்த சிவனும் தான். அந்த கடவுளாகிற தன்மை தான் உலகத்திலே பெரிய விஷயம். அதை எதனால் ஆக்க முடியும் அப்படின்னால் இந்த ஜீவன் இருந்தால்தான் ஆக்க முடியும். இந்த ஜீவன் இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே இந்த ஜீவன் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு ஆக்க முடியுமா? முடியாது. அதற்காக தான் இங்கே உங்களுக்கு காலம் இருக்கும்பொழுதே நீங்கள் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ளும் போதே இதை தெளிவாக கற்றுக்கொண்டு நீங்கள் சீக்கிரம் முன்னேறிவிட வேண்டும் என்று உங்களை நிறைய விஷயங்களை உங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் சீக்கிரம் இதில் இதன் வழியில் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆகவே நீங்கள் உங்களுக்கு கற்றுக்காதவங்க எல்லாமே இந்த சித்தவித்தை பயிற்சிகளை கற்றுக்கொண்டும் இந்த சிக்கனமான வாழ்க்கையை கடைபிடித்தும் இந்த பணங்கிறத பெருசாக மதிக்காமல் இந்த மனிதர்களையும் மனித நேயத்தையும் இந்த தர்ம சிந்தனையும் வளர்த்து மனிதர்கள் மதிக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான துரோகங்களையும் துன்பங்களையும் நாம் கொடுத்துவிடக்கூடாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.